தாண்டவனே சங்கரே கஜானன நாடகமங்கல நாடக பூஜிட நாடகமங்கல நாடக பூஜிட சோமசுந்தர கௌரி சோமசுந்தர கௌரி கஜானன தாண்டவனே சங்கரே தாண்டவனே மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்கள் கற்பகவள்ளி 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 மதுரம் அழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்கள் கற்பகவள்ளி கற்பகவள்ளி இதயம் கவர்ந்தால் இவளொரு கவளி இன்ப பொய்கையில் மலர்ந்த கவள்ளி இன்ப பொய்கையில் மலர்ந்த கவள்ளி மதுரோ பழகிய அழகிய சொல்லி கருணை கற்பகவள்ளி கற்பகவள்ளி எதையும் மறப்பேன் மயிலையை மறவே இவள் முகம் பார்த்த பின் நான் பிறவே எதையும் மறப்பேன் மகிழை மறப்பேன் இவள் முகம் பார்த்தவேன் இனி நான் பிறவே சதையோ எறும்போ சமைத்தவனாலே சதையோ எறும்போ சமைத்தவனாலே சதையோ எறும்போ சமைத்தவனாலே சத்தியம் நிச்சயம் சத்தியம் பவனே சத்தியம் நிச்சயம் சக்தி என்பவனே மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்கள் கற்பகவள்ளி கற்பகவள்ளி மரகத இடையில் மலர்த்தாவாடை மணிமகள் வேணே மகரந்த ஓடை மரகத இடையில் மலர்பாவாடை மலைமகள் மேனி மகரந்த ஓடை பரந்தர எழுந்தா பரந்தர எழுந்தாள் இருகை மரம் தர எழுந்தான் இருகை வீசி மகிழையில் வாழும் மங்கையர்க்கரசு மயிலையில் வாழும் மங்கையர்க்கரசு மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்கள் கற்பகவள்ளி கற்பகவள்ளி நாயகனே பிநாயகனே கானமழை புள்ளியே நீ அருள்வா நாயகனே விநாயகனே கானமழை புள்ளியே நீ அருள்வா நாயகனே நாயகனே விநாயகனே
பார்த்திடவே என்னை மூடி வந்தே நாயகனே நாயகனே காண்டமல்லை புளிய நீ அருள்வா மள்ளே தர வேண்டும் நாயகனே நாயகனே கானமல்லை பொழிய நீ அருள்வாய் நாயகனே நாயகனே எழில் மேவம் மாங்காடு தளத்தினிலே ஏகாந்தமாய் ஈசனை ஊசி முனையில் நின்று தவம் செய்யும் காமாட்சி அன்னையை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும் சர்வ மங்களம் உண்டாகும் அந்த மாங்காடு வாருங்கள் மனம் குளிர பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவாள் மகிமை பல புரிந்திடுவாள் மாங்காடு வாருங்கள் மனம் குளிர பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவாள் மகிமை பல புரிந்திடுவாள் மாங்காடு வாருங்கள் மாங்காடு வாருங்கள் மனம் குளிர பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல புரிந்திடுவார் மாங்காடு வாருங்கள் தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவார் தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவாள் தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவண்டிடுவாள் தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவண்டிடுவாள் தொட்டிலே குழந்தையாக காமாட்சி தவண்டிடுவாள் மாங்காடு வாருங்கள் மனம் குளிர பாடுங்கள் மாங்கல்யம் காட்டிடுவாள் மகிமை பல புரிந்திடுவாள் மாங்காடு வாருங்கள் திருவருளை தந்திடுவார் திருக்கோவில் சென்று வந்தார் திருவருளை தந்திடுவார் திருக்கோவில் சென்று வந்தார் திருவருளை தந்திடுவார் மாங்காடு வாருங்கள் மனம் குளிர பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல புரிந்திடுவார் மாங்காடு வாருங்கள் அம்மனை பாருங்கள் பாருங்கள் பாருங்கள்
சிறகுகள் விரிந்ததடி புது குருவிகள் பறந்ததடி மணிக்குயில் இசைக்குதடி இளமனமதி மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி புது குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உன்னைத்தானே உருகுவதேனோ இளம் காற்றே கைகள் வீசிவா இடல் தேடும் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி இளமனமதி மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி புது குருவிகள் பறந்ததடி கட்டழகன் தோட்டம் கண்டான் கம்பன் மகனானமா கிட்டு விழி தேதி சொன்னான் அந்த சுகம் தேனமா வட்டமேடும் வாழும் வாழ்க்கை இன்று வந்து கூடுமோ சட்டதேட்டம் ஏறும் விழா பிள்ளை குணம் ஆகுமோ ஊர்கோலம் போடும் கார்கால மேகமோ பூகோளம் நானும் தான் இளம் காற்றே கைகள் வீசிவா இதழ் தேடும் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி இளமனமதி மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி புது குருவிகள் பறந்ததடி ஆட்டு நீரின் ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் நேற்று வந்த காற்றை போனே நெஞ்சை விட்டு போகுமா தந்தி வந்து சேர்ந்த பின்னே நான் முடிந்து போனதா சந்தனம் தான் காய்ந்த பின்னே வாசமின்றி ஆனதா நீராடும் மேகம் ஊர்கோலம் போடும் தாலாட்டு கேளம்மா இளம் காற்றே கைகள் வீசிவா இடல் தேடும் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி இளமனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி புது குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உன்னைத்தானே உருகுவதேனோ இளம் காற்றே கைகள் வீசிவா இடல் தேடும் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி இளமனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி புது குருவிகள் பறந்ததடி அம்மாமாரே அத்தமாரே பாருங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க அம்மாமாரே அத்தமாரே பாருங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க கூட்டிக்கிட்டு போனவரு என்னடா பைக் ஆத்தா பெண் சொல் பேசுறது கல்யாணம் செய்தவர் ஊர் போய் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு போனவரு வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம் 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 உங்க 4 பேருக்கு சொல்ல வேண்டிய வணக்கம் சொனக்க 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 நம்ம நாடகத்துல இருக்கக்கூடாது சொனக்கு வணக்கம் 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 வந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் கோமாளி கோமாளி கோமாளி
பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே. ரவ குஸ்கா புரோட்டா கலக்கி ஊதிட்டாங்க நாடகத்துக்கு ஜங்கு. ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அருமையான ரசிகர்கள், ஏதோ நாங்கள் மேட்டிலையும் நீங்கள் தாவலையும் இருக்கீங்க. திடீர்னு இங்கே மேட்டு தாவலை இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் பிரத்யேக கம்மாக்கரை ஓரமாக நாடகம். கம்மாக்கில் விழுந்தா தண்ணி அவன் தண்ணி நிறப்போத நாடகம் பார்க்க வந்துவேன். 11:45 பார்த்தா கம்மாக்கில் எடுக்க போத அவனும் தண்ணி கிடந்தேன் தண்ணி அந்த தண்ணி பத்தாம அந்த தண்ணிக்கு விழுந்துச்சு. அதனால நாங்கெல்லாம் இன்னைக்கு மேடையில் இருக்கிறோம், நீங்க எல்லாம் தரையில் இருக்கீங்களா? காரணம் நீங்க எல்லாம் எங்களை மேடையில ஏற்றி அழகு பார்க்கணும்னு இன்னைக்கு இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க. இந்த ஏற்பாடு செய்த இந்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலா ரசிகர் மக்களை, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமிகு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கால் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய பெருமக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்கும் திட்டமிட கிடக்கும் திருட்டு கட்டைகளே. பட் அண்ணே நிறைய கம்பெனி இருக்கு, அண்ணன் ஊருக்கு போட்டு அத்தாச்சியை சுரண்டலாம்னு என்ன சுரண்டுவாங்க, ஊருக்கு போயிட்டு அப்புறங்க மற்றும் காஜவாடிக்கு ஒண்டி கட்டையை தொண்டி கட்டையை மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியிருந்து நாடகத்திற்கான வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களே, வட்டார நண்பர்களே, அன்றைய தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை எனதே துவங்கிட நாடகம் ஆரம்பிச்சாச்சு. உங்க சத்தம் தான் கேட்குது, யான் சத்தம் கேட்கல. அமைதி அமைதி. அம்மா பேசி முடிங்க, பேசி அண்ணா நீங்கள் பேசி முடிங்க. அந்த அளவு நாடகத்தை ஆரம்பிச்சுக்கிறோம். அந்த அளவு சத்தம் தான் கேட்குது. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு நம்ம ஏரியா பக்கம் போறோம், உராலி மலை பக்கம் போறோம், அட்டி நொறுக்கி போற நாடகம் அப்படித்தான் நாங்கள் நான் நினைச்சு வந்தேன். இங்கே பார்த்தா இந்த ஆளுகளே நாடகத்தை நடிச்சிருவாங்க போல. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஐயா, சத்த பேசாம மாமா சரளிக்கல் இருக்கு, தலைகள்ல அடி வெட்டுறாங்க. உட்காருங்க, அமைதியா. நம்மளை மதிச்சு நாடகம் பார்க்குறாப்புல, பார்க்குறதெல்லாம் பெருசு இல்லை, கல்லு பெரிய கல்லாக இருக்கு. அதுதான் எனக்கு பெரிய பயமா இருக்கு. நாடகத்தை நிப்பாட்டி போடாம அதுதான் எனக்கு அச்சமா இருக்கு. அதெல்லாம் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அனைவரும் இருந்து நாடகத்தை ரசிகன் தெரிவித்துக் கொண்டு எப்படி நாடகத்தை பார்க்கணுமா? தம்பி சத்த ஊதாதியா, ஏற்கனவே எங்கள் வீட்டில் சங்கு ஊதிட்டேன். நான் நாடகத்துக்கு கடுப்பாகி வந்தேன். இங்கே வந்தால் நீங்கள் ஊரை பார்த்தா நான் என்னடா எதுக்குடா மனசு மாறிடுவேன். எவ்வளோ அமைதியாக உங்கள் சத்தம் தான் கேட்குது, எங்கள் சத்தமே கேட்கல. அது கேட்டான்னா கேட்கலன்னு அண்ணன் வாங்க 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 வந்து ஆத்திட்டாங்க வாங்க 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 வந்து ஆத்திட்டாங்க
பலே பலே மற்றும் வெண்ணகரத்தில் முன்னகரமாய் விளங்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டம் காலப்பனூர் கிராமம் அரசகுடிப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் சந்தனக்காப்பு திருவிழாவை முன்னிட்டு நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும். அனைவரும் காண வருகை. விசுவாச வருடம் தை மாதம் 28ஆம் நாள் 11/2/2026 புதன்கிழமை இரவு சரியாக 10 மணிக்கு மேல் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருமாடி வரும். இது பங்கேற்கக்கூடிய நாடகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்படும் கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி ஒரு நடிப்பு செவேந்தன் அன்பு அப்பா மேலப்பட்டு வச்சிருந்த கேபிஏ காளிமுத்தவர்கள் வருங்கமலைகளை வேடன் வேடன் ஒருத்த நாக நடிக்க காத்துக்கொண்டிருந்தார். எதுக்கு முறை உரையாடி குயில் ஒன்று குயில் கோயில பாணி அன்பு சௌரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி ஒரு கம்மங்காரை சேர்ந்து ராசாத்தி அவர்கள் வருங்கமலையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தான் என்று வெற்றி முரசு கொண்டு வரும் அன்பு தம்பி லோட்டஸ் டிவி புகழ் ரெட்டாலத்தைச் சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் வெறுங்கமடையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா ஊர்லேயும் வள்ளி திருமண நாடகம் அந்த நடக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம ஊரில் நடக்கிற வள்ளி திருமண நாடகம் இல்லை. திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தாலும் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள்லாம் நல்லா பேசக்கூடியவங்க, நல்லா பாடக்கூடியவங்க. அதில் அமைதியாக இருந்து ஒரு 2 மணி 2:30க்கு மேலே தெரியும் அது வள்ளி திருமணமா இல்லை வெள்ளி திருமணமான்னு. அதில் அமைதியாக இருந்து ரசிக்க வேண்டும் தெரிவித்துக் கொண்டு அன்னைக்கு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கீங்களா? நீங்கள் உட்காந்தீங்கன்னா எல்லாரும் கை கூசும் வாசிக்க வச்சு திடீர்னு வெத்தலையை போட்டு திப்புறமும் உங்கள் மேலே திப்புவாங்க. அப்படி ஆளு நம்ம ஆளு. அப்போ நான் பொறுப்பு இல்லை. அப்புறம் நீங்கள் சொல்லப்படாது. ஆறுமணிய கலையரசு, ஆறுமணிய சக்கரவர்த்தி, அன்புனார் புதுக்கோட்டையை சேர்ந்து எஸ் பிரபுராஜ் அவர்கள் வெறுங்கமலையிலே ஹார்மோனியம் பின்பாட்டு இசைப்பார்கள். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. புவாசமேடை போடுதம்மா, பின் போல ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ. மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவநாட மூடலோ. ஆடவோ குயில் மேலே கனித்தேன் கனிகளை தேடுது. ஆசை கிளி பார்த்த என்று ராகம் வந்து பாடுது. காடுகள் மலைகள் தேவனின் கலைகள் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. புவாசமேடை போடுதம்மா, பின் போல ஜாடி பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. எவ்வளோ கைதட்டு, அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குடா. நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தினாவே எங்களுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்ம சிறப்பாக சேர்த்து அன்பனாக இருக்கிற யாரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாமா மனவை சேர்ந்த TM பாரதி அவர்கள் விரங்கமனையிலே மிருதங்கம் தவேரா டோலக் தவுளு செய்வார்கள்.
சிறப்பாக இசைத்த அன்பனாருக்கு யார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பனார் புதுகையைச் சேர்ந்த ஏகே அருள் அவர்களை வருகமடையிலே ஆல்ரவுண்ட் செய்ய ரொம்ப சிறப்பாக இசைத்த எல்லாரும் நாடாம்பாக்கு வந்த மாதிரி நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்கம்மா. கை வலிக்குமா? அப்ப ஏன் ஊர்ல காப்பு வட்டி கை தட்டிய புருஷன் எமிச்சை தாங்க முடியாம நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தினா ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கை தட்டினா தான் ப்ரெஷர் குறையுதான். என்னதே ப்ளஸரா? ஆமா, மனுஷன் பர்த்தே கிடந்தோம்னா இடுப்பை கிடக்கும், உட்காந்தே இருந்தோம்னா காலு மரன்னு காலு சூவேரிக்கணும். சரி, இந்த கையை அப்படி வச்சிருந்தோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தைய கூலி கொடுத்து தச்சு புருஷம்புலாம் அம்புட்டு வேலிக்கரையை வெட்டி வெயில்ல கிடந்து சாவன் தவுசரில் 32 ஓட்டை இருக்கும். இவங்க பார்த்தா 800 ரூபா ஜாக்கெட் தச்சு பின்னால கயிறு நிலை முன்னால 2 சன்னல் அப்புறம் பயில நோண்டி போட்டா மயில புடிங்கி போட்டாங்கிறது குறுப்பு ஜல்ல. இப்ப தாண்டா சிரிக்கிறா, கெட்ட வார்த்தை பேசினா சிரிப்பா. இனிமே நோத்தனமா நீ இறங்கிறா அப்படி பேசலாம். இப்பதான் சிரிப்பு வருது. இதுக்கு முன்னாடி இதேப்பா நம்மளை பார்க்கல கடுப்பா இருக்கும் போல. பப்புனுக்காரன் பாரு பொலியர் மாதிரி வந்து நிக்கிறேன். இவெல்லாம் நடிச்சு பொழந்தேன் அப்படின்னு நினைச்சிருப்பா அவளை. பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட் தச்சு ஒண்ணு சேர்ந்து இந்த முத்துமாரிக்கு இந்த விநாயகர் ஆத்தாவுக்கும் அந்த அல்ல எல்லா தெய்வத்தை வேண்டிக்கிட்டு கும்மி ஓட்டா. அவர் எப்படி கும்மி ஓட்டா? அப்படி ஊர்ல காப்பு கட்டையில கும்மி ஓட்டையில இப்படித்தான் ஒரு ஒம்பளையில அங்கிட்டு கத்து அதே மாதிரி இருக்கு. கும்மிய கொட்டா தெரியாம சொல்லி இப்படித்தான் 10 பேர் கூட்டத்துல கண்ணாடி ஒண்ணு இதுல மறுபடிக்கு பாடுவா. கொட்டுக்கறி பெரிய பொல்லாத புரிஞ்ச மயில கட்டிட்டு எடுவட்ட தூமிய கொட்டுக்கறி அப்படின்னு பேசுவாங்க. அது நம்மால ஆம்பளையால இடையில நுழையாம பாரு தலை அவங்க ஓட்ட கட்டிக்கு கணன்னு இருக்கும். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும், யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல போய் நின்றுக்கிறேன் நின்றுக்கிட்டு அத்தாச்சு
அப்படின்னு சொல்லி அதோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சுற்றி வருவேன். அப்படி அம்மா கும்மி கொட்டி முடிஞ்சு கிளம்பி வீட்டுக்கு போகம்மா. தண்ணியை போட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாமல் அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓடிச்சுக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறுகு மாதிரியே முழிப்பார், ஏண்டா முளைப்பாரி போட்டேன் அப்படின்னு. அதோட நிறைய ஆளுங்க போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்கிறீங்க. ஒரு பாட்டு மட்டும் ஒரு கைதட்டினா தான் ஒரு சந்தோஷமாக எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு குளிர் நேரம் கைதட்டுற மனசு வராது. நான் அடி எடுத்து வச்சேன், சங்கு ஊரே நாடகம் புழுந்தாண்டா போய்கிட்டு இருக்கு. ஏன்டா வந்தேன் எவ்வளோ செலவு பண்ணி கொட்டையை ஒட்டு மைக் செட்டு கட்டி இந்த தாவுக்குள்ள உட்காந்து இப்பெல்லாம் மைக் செட்டு போட்டு நாடகம் வைக்கிறாங்க. ஆரம்பமே அடி எடுத்து வைக்கிறேன். அதோட விளங்க மாடா நாடகம். நல்லா உற்சாகமா நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்தினா எங்களுக்கு ஒரு ஆர்வம். ஏன்னா நீங்கள் எத்தனை நாடகமாக பார்த்துருக்கலாம். இன்றைக்கெல்லாம் நம்ம ஊருக்காக தலை சிறந்த கலைஞர்களை தேர்வு செஞ்சு எல்லாருமே நல்லா பாடக்கூடியவங்க, நல்லா பேசக்கூடியவங்க, நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தினா எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக வரும், உங்களுக்கு ஒரு சந்தோஷம். எதுக்கு இந்த நாடகம் வைக்கிறது? எதுக்கு திருவிழா எதுக்கு வைக்கிறது? எதுக்கு திருவிழா? திருவிழா ஏன் வைக்கிறதுன்னா ஊரில் அடிச்சுக்கிட்டு மண்டையை ஒடிச்சு கிடப்பாங்க ஒவ்வொருத்தரும். சரி இந்த வருஷமாவது நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு தலைக்கு 5000 4000 வரியை போட்டு ஒரு கிடா குட்டியை வெட்டி ஒரு பொங்கலை வச்சு எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு நாடகத்தை வைக்கணும்னு சொல்லித்தான் இந்த திருவிழாவை கொண்டாடுறேன். நம்மளால இன்னைக்குத்தான் தண்ணியை போதையை போட்டு சண்டையே இழுப்பேன். எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்காகத்தான் இந்த நாடகமே வைக்கிறது. அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் தாயின் தந்தைமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு மாமா நீலகண்டன் அவர்கள் விருங்கமலையிலே தாளம் செய்ப்பார்கள். அடிச்சு அடியில் சிப்பே அந்த வச்சு தூரத்துலேருந்து பார்க்குறது குஞ்சு குஞ்சு தெரிஞ்சிடாம ஏற்கனவே அது மொளாப்பழம் மாதிரி கிடக்கு, எங்கே கிடக்குன்னே தெரியல. சிறப்பாக சேர்த்த இசை சக்கரவர்த்திகளுக்கு நேற்று இப்படித்தான் பாட்டு பாடிக்கிட்டே ஒரு ஆள் கேட்குறேன், ஏய் பப்புனு சிப்பா மாட்டான் அப்படின்னு. ரொம்ப சிறப்பாக சேர்த்த இசை சக்கரவர்த்தி யாரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் இப்படித்தான் சீனமைக்க சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் சீனமைத்திற்கு சீனமைப்பு ஸ்ரீ முத்துமாரியம்மன் சீன்கமேனி உரிமை எம் சுப்பிரமணியன் கூலியான விடுதி நம்ம சிறப்பான முறையில் சீனமைத்திற்கு அன்புலங்கள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபரக்கி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரக்கி அமைத்திருக்கும் ஒளிவலி அமைப்பு SPA கருப்பசாமி ஆடியோ. நலம் ஹோட்டல் தானே? நலம் ஹோட்டலில் கொண்டே விட்டோம்னா நாங்கள் நல்லா ரொம்ப சிறப்பான சாப்பாடு என்ன வேணாலும் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்து விழா குழுவினருக்கு சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என்ன வாழ்த்துக்கிறது முதல்ல சாப்பாடு தான். அந்த பரிமாறின விதம் பார்த்தீங்களா? ஒரு அண்ணே என்ன வேணும்னு அப்போ தான் சொன்னேன், அண்ணே ஒரு கலக்கி வேணும் அப்படின்னு சொன்னேன். அது போய் சொல்லிவிட்டு அவருக்கு கலக்கிடுச்சு வரல, போயிட்டு 10 நிமிஷம் கழிச்சு வந்தார். உபசரிப்பா அப்படி இருக்கணும்டா. என்ன கலக்கி ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு. ஏன்னா வாழ்த்துறது சாப்பாடு தான். இந்த சாப்பாடுக்காகத்தான் இன்றைக்கி அருமையான சாப்பாடு. அன்னைக்கு ஒரு ஊர் போயிருந்த திண்டுக்கல் பக்கம் ரெட்டியப்பட்டின்னு ஒரு ஊர். அது ஊருக்கு போய் இறங்கியாச்சு. நானும் இப்போ வந்து வண்டி நிப்பாட்டையிலே ஆளுங்க பேசுகிறா தெரியுமா? இந்தா வந்துட்டாங்க நாடாக்காரங்க. இன்னைக்கு இப்போ நீ கவனிக்கலை. ஒரு ஆள் கேட்டேன், இந்தரே வந்துட்டேன் நாடாக்காரங்க. என்ன செய்யறது பொழப்பு அப்படி. நம்ம பொண்டாட்டி வழியை காப்பாற்றணும்னா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டா நீங்கள் தலையெழுத்து. அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் கோமாளி இருந்தவங்க ஒருத்தர் கேட்குறேன், வெட்டி குதி எப்படா வரேன்? ஆமாண்ணே அதான் தேவை. அன்னைக்கு உள்ளே போயிட்டு அன்னைக்கு ஒரு ஊர் போயிட்டு கோமாளி வந்துட்டேன் ஆடை வந்துட்டேங்க. தம்பி பப்புனுக்கார தம்பி நீங்கள் நடித்த போதும் புலந்த போதும் உள்ளே போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளை வர சொல்லி சொன்னார். சரி டான்ஸுக்கார பிள்ளை வர சொல்ல அவளே அப்படின்னு அந்த பிள்ளை வர சொல்லி அந்த பிள்ளை மதுரை ஜில்லே முச்சத்தில் உச்சம் தண்ணி உச்சமில்ல ஒரு பச்சமில்ல போமா உள்ளே போயிட்டு நான் வள்ளியை மறைச்சு சொன்னார்.
சரி கதையை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பாருங்க. 12 மணிக்கு வர்ற வழியமாவே 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு அது ஆதிபரா சக்தின்னு சொல்லிச்சு. ஒரு சக்தியும் உள்ள வச்சு நாரதரை வர சொல்ல அப்படின்னு சொன்னேன். சரி கதையை எதிர்பார்க்குறா ஒல்லேன்னு பாருங்க. 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு 12 மணிக்கெல்லாம் நாரதர் நாராயண நாராயண நாராயணங்கிறார். ஒரு ஆள் சொல்கிறார் நாராயணலாம் செத்து 8 வருஷாச்சு நீ உள்ளே போயிட்டு ராஜபாட்டை வர சொல்ல அப்படின்னு. ராஜபாட்டு பாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்போ மகான் பாடி வந்துட்டார். பாடி வந்தோன்னா அவரை கூப்பிட்டு கேட்டேன் என்னென்ன வரேன் அண்ணே எல்லாரையும் போச்சோரிய எல்லாரையும் வரச்சோரிய என்னென்ன வரேன் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை தம்பி நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும் அதனால வரச்சோன்னு தம்பியா. குடியார முதையை அவன் பேச்ச கட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. ஊருக்கார யாரை கட்டுறான் நாடகத்தை முடிச்சின்னு கேட்டான். ஐயாந்தரே வெள்ளைஞ்சலையுமா இருக்காருல்ல அவர் தான் சொன்னாருன்னு சொன்னேன். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டேன். அவர்கிட்ட அண்ணங்கிறேன் அவன் பக்கத்து ஊருக்காரனா போடா வெண்ணேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் போய் கோயிலில் போய் கெஞ்சி கேறி 7-8 பாட்டு படித்து காசு வாங்கிட்டு வந்தான். ஏன் இதை சொல்கிறேன்னா இடையில யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. நம்மளை இன்னைக்கு கூட்டி வந்தவர் யாரு அச்சா மருதமணியை கூட்டி வந்திருக்கார். அவர் சொல்கிறதையும் கேட்கணும். அதுவும் 5 மணி வரை தான் கேட்கணும். சரி அதுக்கடுத்து அவர்கிட்ட கேட்கணும் அண்ணே ஊரில் பணம் வாங்கிட்டீங்களா இல்லையா அப்படின்னு. வாங்கிட்டோம்னா நம்ம சொல்கிறதையும் அவர் கேட்கணும். இல்லைன்னா இந்த நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லணும். அதனால் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பான சாப்பாடு சொல்ல வந்தேன் பார்த்தீங்களா. நாடக கலைஞர்லாம் வாங்க சொல்ல போய் உட்காந்தாச்சு. உட்காந்து பாருங்க இலையை போட்டாச்சு. இலை ஓட்டு தண்ணி போட்டாச்சு. இலை ஓட்டு தண்ணி போட்டாச்சு. அவனும் தண்ணியை போட்டான் இலை ஓட்டவனு. கூட்டு பொரியெல்லாம் வச்சாச்சு. சோறு ஊற்றியாச்சு. சோத்தை வச்சு குழம்பு ஊற்றியாச்சு. பிணைஞ்சு சாப்பிடத்தான் போனேன். பார்க்குறேன் ஏதோ எருமை மாடு நின்று பேசிக்கிட்டு இருக்குன்னு பயந்து தூக்கு வரிச்சில தூக்கு வரிச்சு என்ன ஆடாம சொன்னாங்க ஏதோ கலர் எருமை மாடு நிற்குது. அவனுக்கு யோசனை நாடா மருதமணி பப்புனு இப்படின்னு சொன்னேன். இவன் கலர் எருமை மாடு வந்து நிற்குது. என்னடா அவன் அரண்டுட்டே மாப்பிள்ள டே என் தங்கச்சி மையா அப்படியா இந்த ஊர் எந்த ஊருன்னு தெரியாதானா. இப்போ தாண்டா நாடகம் நல்லா போயிட்டு இருக்கோல நம்மளை பார்த்தா சோத்துல குழம்பு ஊற்றி பிணைஞ்சு சாப்பிடத்தான் போனேன். அங்கேருந்து ஒரு அண்ணன் வந்தா தம்பி இங்கே பப்பு நடிக்க யாரும் கேட்டார். அண்ணே நான் தான் சொன்னேன். சரி சாப்பிடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இன்னொரு அண்ணன் வந்தார் தம்பி இங்கே பப்பு நடிக்க யாரும் கேட்டாங்க. அண்ணே நான் தான். சரி சாப்பிடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இன்னொரு அண்ணன் வந்தார் தம்பி இங்கே பப்பு நடிக்க யாருன்னு. அண்ணே நான் தான் சொன்னேன். சரி சரி சாப்பிடு அண்ணி இப்போவே 10 ஆச்சு நீ சாப்பிட்டு பவுடர் போட்டு நடித்து பொழந்தேன் அப்படின்னு சொன்னால் சோறு இங்கே மனசு வருமா. நான் அப்படி விடலை. தலை 3 ரவுண்டு சாப்பிட்டுதான் வந்தேன். நான் நாடகத்தில் சேர்ந்ததே சோத்துக்காத்தானே. அதனால அவன் சொல்றக்கா நான் வர முடியுமா. நம்ம ஊரில் இன்னைக்கு நாடகம் முக்காச்சுன்னா 2 நாளைக்கு சாப்பிட மாட்டேன் வீட்டில். இப்போ மனுஷன் இப்போ எதை சாப்பிட்டாலும் கெடுதல். சோறு தின்னா சுகர், வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு, கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு, முட்டை சாப்பிட்டா வாய்வு, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு, சிக்கன் சாப்பிட்டா சூடு, மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு, வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு, வறுத்த கறி சாப்பிட்டா கொழுப்பு, எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா கொழுப்பு. அப்புறம் மனுஷன் எதை தான் திங்கிறது. என்னடா ஏதோ கேட்குது. நான் ஒரு யோசனை பார்த்தேன் என்னன்னு இந்த வருஷம் வைக்க கொள்ள திங்கலாம். என்னப்பா சிப்பு நான் 11 மணி சங்கு ஊதிட்டாங்க. இதுக்கு அடுத்து 11:30 ஒரு சங்கு வரும், 12 மணிக்கு ஒரு சங்கு, இங்கே 2 சங்கு, ஆத்தா 3 சங்கு. ஏன்னா நான் அதனால எதை சாப்பிட்டாலும் கெடுதல் பார்த்து ரொம்ப கவனமாக இருக்கேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசு அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ் கல் பொம்பளை பிள்ளைன்னா ரதி மாறிடா பிள்ளைக்கு ஒன்று இத்த தண்ணிடா மாப்பிள்ள முகம் கை காலில் படந்த முகம் தொப்பிலாம் இத்த தண்டி தொப்பி தடவி அடிக்கலாம் கட்டார் 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 கட்டார்னு வீசு அப்படி வீசு. புதுகையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் ஜெயப்பிரியா அவர்கள் வருக வரையிலே டான்ஸாக சலுமியா சுண்ட கஞ்சி சோறுடா துடும்பு கருவாண்டுடா வாழ மீன் காண்டுடா வரத்தில பாரடா
சலுமியா சலுமியா சுண்ட கஞ்சி சோறுடா துடும்பு கருவாடுடா வாழ மீன் காணுடா வரத்திட பாரடா சலுமியா சலுமியா பலே பலே வஜ்ரா பொம்பளை பல பெருந்தா சல்லோம்பியா விரலோ நெத்திலி மீன் கண்ணோ காரப்பொடி முகமோ கெழுத்து மீன் குண்டி சிமுண்டு மூட அது விலாங்கடா குண்டி சிமுண்டு மூட மாறின்னு சொல்றேன் அந்த பாட பதிலா விரலோ நெத்திலி மீன் கண்ணோ காரப்பொடி அதோ நாம முகமோ கெளுத்தி மீன் குண்டி சிமுண்டு மூட இப்ப நான் வரலிச்சு ஒரு வரி போடணும்ல வில்லாங்கடா அப்புறம் விடுறாங்கடா மியூசிக் தான் வரும் இடையில ரொம்ப சிறப்பாக சித்த அன்பனார்கள் சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு என்னை பாராட்டி அன்பண்ணு என்ன சொன்னாரு பேர் என்ன சொன்ன பேரை சொல்லுங்க கேட்டு வா போ பக்கத்துல போ ஒண்ணும் பண்ண மாட்டாரு ஹரிஸ் சூரிய பிரகாஷ்ரா சூரிய பிரகாஷ் கரிசு கரிசு அன்பனார் சார்பாக எனக்கு 100 ரூபாய் என்பதை பெருத்து பெருமைப்படுத்துகிறார்கள் அன்பனார்கள் சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்துனர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசூடியரும் விஜய் டிவி புகழ் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரங்கமலையிலே பப்புனாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயே தான் தட்டினா என்ன தட்ட மாட்டாங்க ஊரு கட்டுப்பாடு தட்டினா 1000 ரூபா அவதாரம் கை தட்டினா மற்றும் உங்கள் வினா என்று உங்கள் அன்பை மாதிரி காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமையுள்ள திணையத்துறை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்திற்கான அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அரசகுடிப்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் நாடக அமைப்பாளர் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி நகைச்சுவை நடிகர் இந்த நாடகத்தை அமைக்கிறார். இந்த நாடகம் மட்டுமில்லை எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞரை கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமில்லை ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணியை தொடர்பு கொள்ளுங்க சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க நன்றி நன்றி கலந்த வணக்க 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 வணக்கம் மற்ற எங்கள் நாடகத்திலே வீடியோ காட்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணே கோமாளி ரசிகன் இது நாடக கலை உலகம் அண்ணே இந்த யூடியூப் எடுக்கிற அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கினா உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவான் லேடிஸ் வந்தாத்தே உங்களுக்கு கொஞ்சம் எங்கே அந்த பையன் அவனை எழுப்புங்க தங்கச்சி மேனாடா தங்கச்சி எழுப்பி யானை உள்ள ஓரிச்சுன்னு சொல்லுங்க யானை உள்ள ஓரிச்சுடா அப்படின்னு சொல்லுங்க அப்பதான் எந்திரிச்சு வருவேன் அது போன ஆளை காணா என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதே இந்த பாடல் எனது சொந்த பாடல் 2 லட்சம் பார்வையாளர் கடந்த பாடல் நான் தயாரித்து நான் பாடிய பாடல் நான் நடித்த பாடல் கார்த்திக் ராஜா திணையத்துறான் யூடியூப் சேனல் பாருங்க அன்பு சொந்தங்களே என்பதை தெரிவித்துக் கொண்டு பாடிரா சாத்தியே பாடிரா சாத்தியே நான் பாரே உசுத்தியே பார்த்த பார்வையிலே நான் புத்த சோலையிலே என் மாமன் பெத்த என் மாறி கொழுந்து நீ கொடுடி கொஞ்சம் கறி விருந்து கஞ்சி கஞ்சி நான் வார குத்தி கொள்ள நீ வா பாடிரா சாத்தியே அமாரே உசுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் புத்த சோலையிலே ஹலோ உன்னால நான் கெட்டு போனேன் அடி தன்னால வருவேன் நீ பின்னாலடி உன்னால நான் கெட்டு போனேன் அடி தன்னால வருவேன் நீ பின்னாலடி தங்கமும் வைரமும் தேவையில்லை நீ மட்டும் வந்துரு மனசுக்குள்ளே 100 பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏன் கண்ணு மட்டும் உன்னை தேடுது 100 பெண்கள் எல்லாம் என்ன தேடுது ஏன் கண்ணு மட்டும் உன்னை தேடுது அடிய வாடிரா சத்தி
பார்வையிலே நாம் பூத்த சோலையிலே மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்க மகராணி நீ வந்து வச்சிக்கடி மல்லிப்பூ நான் வச்சு காத்திருக்க மகராணி நீ வந்து வச்சிக்கடி மஞ்சள் தாலி ஒன்று செஞ்சிருக்க மகராசி நீ வந்து கட்டிக்கடி ஊத்து குலுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக ஊத்து குலுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்கா அடிய வாடிரா சத்தியே அவாரே உட்சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே பூத்த சோலையிலே மாமெம்பத்த மாதிரி கொடுத்து எங்கொருடி கொஞ்சம் காரி விருந்து கஞ்சி கஞ்சி நாவாரே கொஞ்சம் கொல்ல நீவா வாடிரா சத்தியே அவாரே உட்சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே பூத்த சோலையிலே சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்குள் கண்ணாக அன்பாலே இணைந்து வந்து பொண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் மறந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் மறந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் எல்லாம் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்குள் கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்து பொண்ணுக்குள் ஒன்னாக சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அன்னை என்ன வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என்ன வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடை திரும்பி செல்லம்மாய் வளர்ந்தவில்லை சின்ன தம்பி கடை திரும்பி செல்லம்மாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்குள் கண்ணாக நாங்கள் நண்பாலே இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒன்னாக ராஜாக்கள் மாளிகைகள் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகைகள் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா நூறாண்டு காலம் வரை மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்குள் கண்ணாக அன்பாலே இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒன்னாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒன்னாக
ஹலோ ஹலோ இங்க இருந்து டைப் அடிச்சு அங்கே போய் விழுகணும். வந்ததுல இருந்து யார் இந்த ஊதுறத ஊதிக்கிட்டு இருக்கான்னு தெரியுங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க என்ன நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஏன்டா ஏற்கனவே அப்பையில இருந்து அப்படித்தான் இருக்கு. நீ எப்போ ஊதுனியோ நாடகமும் அப்படித்தான் இருக்கு. சரி விடுங்க, வாங்க. இன்னைக்கு அமைஞ்சது அப்படிதான். 10 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு. 5 விரலாம் 10 விரலாங்க. ஏதோ ஆரம்பமா எனக்கு என்னமோ வித்தியாசமா தெரியுதோ. மழையில நின்று நாடகம் நடத்துற மாதிரி என்னங்க பண்ணீங்க? என்னம்மா பண்ண? அது நாக்கியர் தோட்டம்னு பாரு. நீங்க வந்து நானா போடுறதுக்கு ஆனா போட்டீங்க. அப்படியா? முட்டாய் வேற வாங்கி. சரி சரி. ஒழுக்கமா இங்க இருக்க மிஸ்டர் பெட்டிக்கார மாமா, பொட்டி மாமா, ஒழுக்கமா இருக்கணும். நான் போறேன் முன்னால, நீ பாடி பின்னால. அடுத்த வார்த்தையை பாடுங்க. நான் போறேன் முன்னால, நீ பாடி பின்னால. எவ்வளவு சிரமப்பட்டு தள்ள வேண்டியது. இது தொங்கிக்கிட்டே இருக்கே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, விழுந்துடாத கீழே. ஏன் நீங்களாம் சிரிச்சதான் என்ன மைசட்டுக்காரோ மூஞ்சிய உருன்னே வச்சிருக்கீங்களே? ஸ்மைல் ப்ளீஸ். சிரிங்கண்ணே. ரொம்ப கஷ்டம். என்னமோ அவங்க காசை நம்ம பிடிக்கிட்டு போட முடியும். நல்லா தலைவா, என் சம்பளத்தில் 200 ரூபா சேர்த்து தரேன், நல்லா ஏற்றுங்க. இன்னும் நல்லா, இன்னும் நல்லா, இன்னும் நல்லா. உன்னை மண்ணா கப்பலுக்கு மட்டும் வாயில குத்தல. மச்சான பாரடி, மச்சமுல்லாலடி. மச்சான பாரடி, மச்சமுல்லாலடி. ஒட்டவே வெட்டணும் வாங்கடி.
கலினமா புடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு சேப்ரியா கிட்ட பிடிச்ச ஆட்டமே இந்த ஆட்டம் தான். நீங்க முதல்ல மூடிக்கிட்டு வாசிங்க. என்ன சரி என்னத உட்காந்து நீங்க பேன் பாக்குற வேலை உங்களுக்கு. ஆனே இப்படி நிமித்தி நிமித்தி விட்டு நான் ஆடிக்கிட்டே இருந்தா அதுக்கு தான் கூட்டு வந்திருக்கீங்களா? அப்ப நான் ஒரு இதுக்கு ப்ரோசர் இல்லை அப்படித்தான் உட்காரு. நீ உன்னை பார்த்தா பாவமா ஏங்கப்பா எல்லாம் சேர்ந்து சதி பண்ற மாதிரியே தெரியும். ஆமா அன்பளிப்பு ஆத்தாடி சைனா மாமா வழங்கும் டொங்காஸ் பாய்சா டொங்காஸ் குரூப்ஸாம்ல. யாருப்பா இப்படி எழுதுறது டொங்காஸ்? யாரோ கிளப்பி விட்டுருக்காங்க. சைனா மாமா சைனா மாமா அன்பளிப்படுத்த கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் ஐயோ போச்சே நன்றி நன்றி கந்த வணக்கம் வணக்கம் அனைதபடி டொங்காஸ் தான் எழுதியிருக்காரு. நல்லா தான் படிச்சு சொல்றேன். அவர் தான் எழுதினாரா? அண்ணே வீட்டுக்காரம்மா உட்காந்துருக்கா? அண்ணே 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 இந்த குரூப் தலைவர் யாரு? அவர் தானா? சைனா மாமா யாரு? அவர் தான் அவர் தான் அண்ணன் தாங்க. ஆளு சை செய்யும் பத்தியல ரொம்ப சிரமம் தான். பேக்கு தூக்கி மாள முடியாது ஒழுக்கமா இருந்துக்கங்க. அந்த புள்ள சொல்லுதே நீங்க அதை செய்யாம இருங்க. அந்த புள்ள சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் எந்த பெட்டிக்காருக்கு பயப்பட மாட்டேன். உனக்கு இந்த ரத்னமா ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணே நைஸா சொல்ற மாதிரி நீங்க செய்யணும். ஒழுக்கமா மிஸ்டர் அசோக் அவர் உள்ள வர நீங்க தான் தூது. இந்தங்க மாமா யாரு? நீங்க தானே? என்ன மாமாப்பா? ஐயோ முன்னாடி உள்ளம்மா எழுத்த மறந்துட்டேன். சைனா மாமா சைனா மாமா சைனா மாமா சைனா மாமா ஆல பாரு நல்லா மீசா வச்ச பிள்ளை பாய் மொழி தானடா பஞ்சனே மாமனா ஆல போரே ஆலடா பஞ்சனே இதனா அடங்குனாக்க லா 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 ஒரு பேக்கு லா 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 கடினாக்க அது ஒரு பேக்கு யார படி நாக்காவது பேக்கல விடணுமா? தத்திரிய புடிச்ச மாதிரி ஏயா ஆனா நான் டிசைனா யோசிக்கிறேன். மச்சான பாரடி மச்சமுல்லாலடி
அடிக்கிறாரா மறுபடியும் இந்த மிருதங்கர் தான் எல்லாரையும் எடுத்து வச்சிருக்காரு எனக்கு தெரியும். ஐயோ நான் என்ன பாட வந்தேன்னு பாட்டு என்ன உனக்கு பிடிக்காதா? ஏரிக்கையா ரிக்ஷாம் இல்ல வேற பாட்டை பாடு. பிடிக்கிற வேற பாட்டை பாடு. நான் ஒதுக்க மாட்டேன். இது வீட்டுக்கு கிளம்ப வெத்தனம் அடித்து கொடும் அம்மா மத்தத வெளிய சொல்லலாமா ஒத்த கண்ணு முக்குந்தியா ஒத்தையில திருத்தம். நீங்க உங்களுக்கு மொட்டைனாக்கா எங்க பாடுங்க ஒத்த கல்லு தான் காதல வேற மாதிரி. சரி பண்றதே எனக்கு வேலையா இருக்கு. பெட்டிக்காருக்கு பிடிச்ச பாட்டு பாட போறேன். என்ன மனமுள்ள பொண்ணு மதுரையில போட்டாங்க, மன்னார்குடியில போட்டாங்க, மாயவரத்துல போட்டாங்க, ராலிமலையில எதுக்கு போட்டாங்கங்கறீங்க? கேட்டாக போட்டாக அல்ல கேட்டாக. கேட்டாகலும் ஒண்ணும் போட்டாக எல்லாமே ஒண்ணுதான். ஒழுக்கமா பாடுங்க. யார் ஏய் நான் வர எத்தனை ஐயே